33,000 45,000 வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஒரு கிலோ ஆயிலுங்க. இப்போ இந்த வெட்டி வேர்லேருந்து எடுக்கிற ஆயில் வந்து குஸ்மால்னு சொல்லுவாங்க. இந்த குஸ்மால் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக பிரிப்பாங்க, அல்கலாய்டு அசிட்டேட்னு. இந்த அல்கலாய்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா கம்பெனிஸ்க்கும், அசிட்டேட் ஃபுல்லாக காஸ்மெட்டிக் துறைக்கும் போகும். இப்போ காஸ்மெட்டிக் துறையில் ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் 400% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு மார்க்கெட்டில் அழிக்க முடியாத ஒரு இடத்துல இருக்குது. அது மட்டும் கிடையாது, வெட்டி வேறு ஆயிலுங்கிறது ராணின்னு சொல்லுவாங்க. மற்ற ஆயிலெலாம் இருக்குது, இந்த சாண்டல்வுட் ஆயில், நிறைய ஆயில் இருக்குது. இந்த ஆயிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், அதாவது மார்க்கெட்டில் எப்பயுமே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். இந்த ஒரு ஆயிலுக்கான மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைஸாக இருக்கும். இப்போ எந்த இடத்துலையும் இந்த பொருளாதாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வணிகத்தில் இது ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கிறதுனால இது ராணின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம குஸ்மால் 15ங்கிற ரகம் வச்சுருக்கோம். இந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா எகிப்தியன் வெரைட்டி. இது எதுக்கு இப்படி நேம் வச்சோம்னா, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது வெட்டி வேர்லேயே. குலாபி, கேசாநெல்லி, செம்பருத்தி, தரணி, வைல்டு வெரைட்டி, இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த வெரைட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 9 to 12, 13 இந்த ரேஞ்சுக்கு வரும். நம்மளது எவ்வளோ ஃபஸ்ட்டு சினாரியோ வளர்த்துனா கூட 15+ வரும். அப்போ அந்த பேர் ஹைலைட் பண்ணுறதுக்கோசரமே நாங்கள் வந்து பேரே குஸ்மால் 15ங்கிறது வச்சுருக்கோம். அப்போ என்னென்னா, நாங்கள் முழுக்க ஆயில் வணிகத்தை நோக்கி வந்திருக்கிறோம். இப்போ இதோட டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 350 டன்னு ஆயிலுக்கு தேவையான வாண்டட் இருக்குது. ஆனால் இந்தியாவில் மட்டும் இப்போ கடலோர மாவட்டங்களில் ஃபில் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ பேக் மெத்தடில் பண்ணும்போது கண்டிப்பாக முடியும். ஆனால் மெயினாக இப்போது ஒரு விவசாயம் பண்ண போகிறோம், அது வேராக இருக்கட்டும், காய்கறியாக இருக்கட்டும், எந்த மாதிரி ஒரு விஷயமா இருந்தாலும் விவசாயம் பண்ணுறதுக்கு பெரிய நிலப்பரப்பு தேவை. ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. சில பேர் மாடி தோட்டத்திலேயே பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சு, இல்லை சின்னதாக ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் கூட பண்ண முடியும்னு நிறைய பேர் ப்ரூவ் பண்ணி காட்டுறாங்க. கண்டிப்பாக நம்ம வெட்டி வேர் வந்து இப்போ வந்து ஃபார்மிங் பண்ணுறோன்னா என்ன ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, எந்த அளவுக்கு லாபத்தை அது ஈட்டி கொடுக்கும்? ஐயா, மினிமம் ஒரு 5 சென்ட் நிலப்பரப்பு இருந்தாவே நீங்கள் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ பேக் மெத்தடுங்கும் போது நீங்கள் மண் விலைக்கு வாங்கி கூட பண்ணலாம். சரிங்களா, எந்த இடத்துலையும் இது வந்து சொல்ல போகாது. பர் கேஜி, அதாவது ஒரு கிலோ 180 ரூபாயிலிருந்து 200 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. எப்பயுமே இந்த ரேட்டு ஸ்டாண்டர்டாகவே இருக்கும்.